வெல்கம் டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. நான் இப்போ ஜிசிஇ திருநெல்வேலி கேம்பஸில் தான் இருக்கேன். இது ஒரு 55 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய அர்பன் கேம்பஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டாப் 10 கவர்மெண்ட் காலேஜில் மிக முக்கியமான காலேஜ். அண்ட் இந்த காலேஜ் ரீசெண்டாக தான் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோனில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான கல்லூரி. ஸோ திருநெல்வேலி பாளையங்கோட்டை இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுத் இந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் சிட்டி. அவ்வளோ காலேஜஸ் இங்கே இருக்குது. சில பிரைவேட் காலேஜஸ்க்கு மத்தியில் இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஒரு ஃபியஸ்ஃபுல்லாக திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற பாதையிலே இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நான் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் ஒரு பிரபலமான தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் பார்த்துருக்கலாம், பரியேறும் பெருமாள். அந்த படத்தில் ஒரு சீன் வரும், ஹீரோ ஹீரோயின் பரியேறும் பெருமாள் ஆனந்தி டீ காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டோன் பெஞ்ச் தான் இது. ஜிசி திருநெல்வேலி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1981. ஓவராலாக 46 இயர்ஸ் அகடாமிக் எக்ஸலன்ஸை தாண்டிட்டாங்க. ஏசிடி அண்ட் டாட்ல அப்ரூவ்டு இருக்குது. என்பிஏ செவரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. சிவில், மெக்கானிக்கல், இசிஇ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ அக்ரிகேஷனும் வச்சுருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் கோரில் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் எடுக்கிறதுக்கு இந்த காலேஜை விரும்பி எடுக்கிறாங்க. அண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட வெப்சைட் கரண்ட் இன்னும் லோட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டான டேட்டாஸை பார்க்க முடியல. 80% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட டேட்டா எனக்கு கரெக்டாக கிடைச்சது அப்படின்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ காலேஜ் அட்மிஷனை பொறுத்தவரை டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் தான் அங்கே சீட்டு ஃபுல்லாகுது. ஸோ காலேஜ் ரீசெண்டாக தான் அட்டானமஸ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் இதே கேம்பஸை நான் விசிட் பண்ணியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசினேன் அஃபிலியேட்டடாக இருந்த டைமில். அண்ட் சிலபஸ் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவில் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்விரான்மெண்ட் வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னா திருநெல்வேலி சொல்லவே வேண்டாம். வெயில் எப்போவுமே இங்கே அதிகமாக இருக்கும். மிச்சப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சவுண்ட் இல்லை, நாய்ஸ் இல்லை. சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு இந்த கேம்பஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் டைவர்சிட்டி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது இங்கே உங்களோட கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. ஸோ ஜெண்டர் ரேஷியோ பொறுத்தவரையில் சிவில் மெக்கானிக்கலில் கேர்ள்ஸ் ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது. பசங்களை விட அதிகமாகவும் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கேர்ள்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல் இந்த கேம்பஸில் இருக்குது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மட்டும் இந்த கேம்பஸ்க்கு வெளியே இருக்குது. மிச்சபடி ஸ்போர்ட்ஸுக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய கேம்பஸ். இந்த டே ஃபுல்லாக அந்த கேம்பஸில் தான் இருந்திருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருமே அங்கங்கே சில பேர் ரன்னிங்கில் இருக்காங்க. பேஸ்கெட் பால் அண்ட் டென்னிஸ், கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. 2 கிரவுண்டுமே ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இண்டோர் ஸ்டேடியம், ஜிம் சில பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கேண்டீனை பொறுத்தவரை ஒரே ஒரு சின்ன கேண்டீன் இருக்குது. ஃபுட் ரொம்ப காஸ்ட் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ நான் ஒரு 100 ருபீஸ் கொடுத்தா சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க. காஃபி டீ வெறும் 7 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குது. ஃபுட் காஸ்ட் 50 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ ஒரு மீலோட காஸ்ட்டே 50 ரூபா தான். திருநெல்வேலி டவுன்னா அந்த டவுன்லேயே 50 ரூபாய்க்கு சாப்பாடு அண்ட் ஒரு 7 ருபீஸ்க்கு காஃபி கிடைக்கும். அவ்வளோ காஸ்ட்டு கம்மியாக ஒரு அஃபோர்டபுளான கேம்பஸாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 30,000 ரூபாயில் கூட அந்த கேம்பஸில் படிக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் ஃபீஸை பொறுத்தவரை ஃபஸ்ட் இயர் ரீசெண்டாக வந்து ஸ்டூடெண்ட் 19,000ங்கிறது பெர் இயர் ஃபீஸை பே பண்ணியிருக்கீங்க. இது ஃபஸ்ட் இயரில் மட்டும் தான். நெக்ஸ்ட் இயர்லேருந்து 3,000 4,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஃபீஸ். ஓவராலாக ஒரு 60,000 70,000 ரூபாயில் கூட 4 இயர் டிகிரியுமே இந்த கேம்பஸில் நம்ம முடிக்க முடியும். ஹாஸ்டல் ஃபீஸ் வருஷத்துக்கு 7,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக வருது. அண்ட் மெஸ் ஃபீஸ் மாதம் 2,000 2,500 ரூபா அப்படின்னு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சொல்ல போனால் ஒரு 4 மாதம் வேணால் நம்ம ஒரு செமஸ்டருக்கு இந்த கேம்பஸில் இருப்போம். 20,000 25,000 ரூபாயில் ஓவரால் ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் எல்லாத்தையும் சேர்த்தே கவர் ஆயிரும். அண்ட் 7.5 ரிசர்வேஷனாக இருந்தால் ப்ரைவேட் காலேஜ்லேயுமே காசு கிடையாது. அப்படி இருக்கும்போது இது கவர்மெண்ட் காலேஜ், இங்கேயுமே காசு கிடையாது. ஸோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு காலேஜ். இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு மனம் இருக்குது, ஆனால் பணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காலேஜ். அண்ட் ஹைலி மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ். அதிகமாக பணம் இருந்தாலும் காலேஜ் எடுக்க முடியாது. டிஎன்ஏ கவுன்சிலில் ஒரு ஹை கட்டாப் மோர் தென் 170க்கு மேலே கட்டாப் இருக்கும் பட்சத்தில் நமக்கு மெக்கானிக்கல் சிவில்ங்கிற டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். 192க்கு மேலே இருந்தால் ரீசெண்ட் இயராக லாஸ்ட் இயர் 2025 2024 டேட்டா அப்படி 192க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓசி கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி மாதிரியான டாப் டிபார்ட்மெண்ட் சீட் கிடச்சிருக்கு. பிளேஸ்மெண்ட் சிஇசியை பொறுத்தவரை ஐடி கம்பெனிஸ் வராங்க. டிசிஎஸ், டாட்டா, ஜோகோ மதியான கம்பெனிஸ் வராங்க. டாட்டா மதியான கோர் கம்பெனிஸும் மெக்கானிக்கல் அண்ட் சிவிலுக்காக இங்கே விசிட் பண்ணுறாங்க. எல்என்டியிலேருந்து சிவிலுக்கு பல்க் ஹைரிங் எடுக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் ஜிசி திருநெல்வேலியில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? லாஸ்ட் இயர் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் டேட்டா. ஸோ இதெல்லாம் ஒப்பீனியன் பேஸ்டாக தான் இருக்குது. எனக்கு வந்து பேப்பர் ஒர்க் இல்லை, கரெக்டாக இவ்வளோ பேர் ஆயிருக்காங்க அப்படின்னு இல்லை. ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு மூலமாக சிஇசியை பொறுத்தவரை ஒரு 60ல் 40 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் சில பேர் ஹையர் ஸ்டடிக்காக போயிருக்கலாம். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை ஆவரேஜான சில கம்பெனிஸ் வராங்க, ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க. பெங்களூர்லேருந்து சில கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க. அண்ட் சில கம்பெனி பாண்டோடு எடுப்பாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்கலாம். ஒரு 4 இயர் பாண்டு அப்படிங்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 இயருங்கிறது ஓகேன்னு சில பேர் எடுத்துக்கிடுவாங்க. இதனால் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ஜிசிஇ திருநெல்வேலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பிளேஸ்மெண்ட்டு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்பெனிஸ் வராங்க, சில டிபார்ட்மெண்ட்டுக்கு
கம்பெனிஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்டாக தான் இன்டர்ன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணி கம்பெனி தேடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம், பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பீனியன். அவங்களோட லிங்க்டின்ல இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த அப்டேட்டை பொறுத்து தான் இந்த டீட்டெயில். ஸோ அந்த லிங்க்டின் டீட்டெயிலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸ்ரீமன். ஓகே ப்ரோ, உங்கள் கேம்பஸ் பற்றி சொல்லுங்கள். மெக்கானிக்கல் நீங்கள் ஃப்ரீ ஃபைனல் இயர் கரெக்டாக? ஆமாம் தேர்ட் இயர் இப்போ. ஓவரால் காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குட்டா கேம்பஸ் எஜுகேஷன்லாம் ஓகே தான். நமக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒத்துழைச்சி நம்ம இது பண்ணிக்கிட்டால் ஓகே தான், ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிக்டாக இருக்குமா? ஸ்டாஃப்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா? எப்படி இருக்கும்? இல்லை ஸ்ட்ரிக்ட்டு அவ்வளோலாம் சொல்ல மாதிரிலாம் இருக்காது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்? பிளேஸ்மெண்ட்டு நிறைய கம்பெனிஸ் வருது, 100+ கம்பெனி வராங்க. நம்ம வந்து நம்மளா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைவேட் காலேஜ் வந்து அவங்க டிமாண்டு கொடுப்பாங்க, நம்ம அந்த இதை தாண்டி ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கம்பெனிஸ் வர தான் செய்யணும். கிளாஸ் 10th எவ்வளோ ப்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு? மெக்கானிக்கல் வந்து இப்போ வந்து 120 இருக்காங்க, 2 செக்ஷனாக பிரிஞ்சுருக்காங்க, ஏ தனி பி தனி. ஒரு செக்ஷனுக்கு 120 மொத்தம் 26 கேர்ள்ஸு, நம்ம 30+ இருக்காங்க, 30 கிட்ட இருக்காங்க ஓவராலாக. ஸோ ஃபுட் ஆவரேஜ் டு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒப்பீனியன். அண்ட் எப்படி இருந்தது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஹாஸ்டலர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையாகவே எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். அலுமினி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, இப்போ கரண்ட் சீனரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 12th முடிச்சுட்டு ஜிசியை சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.